இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாய திறக்காத. ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. பேசாதே. இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார பையன் என் தலையில மண்ணாறு போட்டுட்டாப்பா. என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லைங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு. நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 50 ரூபா அட்வான்ஸ் வச்சுங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன். பார்சல் பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். வரட்டுங்களா? மாஸ்டர், என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ லட்ட போடுங்க. பிடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? ஃபுல் ஆயில், ஆஃப் ஆயில். அப்படியா? 2 ஃபுல்லு, 2 ஆஃப், 1 குவார்டர். இந்த சட்டத்துணி எப்படி? மீட்டர் 60 ரூபா. அப்படியா? ஒரு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர். அண்ணாச்சி, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. நாங்க இதை எடுத்ததெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000த்துல கொண்டு வந்து நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே எங்க வேலை. நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். அண்ணாச்சி, நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபாய் பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துடுறேன். டேய் போயிட்டு வாடா. தம்பியை நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்ணா, பார்சல் எடுத்துக்கோ. இத பின்னாடி வா, நான் சைக்கிள்ல இருக்கிறேன். வா வா, சுருக்கா வா. 50 பைசா 1000 கணக்கில் வரவு செலவு நடந்துகிட்டு இருக்கு. போயா போயா. வாங்க வாங்க மாஸ்டர். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அண்ணாச்சே, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க தம்பிட்ட கொடுத்துருங்களேன். சரி சரி சரி. அண்ணா, அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க. எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? 1 2 குறைஞ்சுன்னா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா? தம்பி வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா, வந்து உட்காரு. உட்காருங்க தம்பி, உட்காரு. தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் என்ன 1000 குறைச்சிட போறேன் மாஸ்டர். தம்பி 1000 எப்படி எடுத்துட்டு போவ தம்பி? வேணும்னா என் ஹோட்டல் பையன் அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல வச்சு எடுத்துன்னு போயிடுறேன். கிண்டலா? லட்டு ரெடி, எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா, லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு? துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்டை வித்து துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தாங்க லட்டு. துட்டுக்கு லட்டா லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கி சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்டை வாங்கிக்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? நான் ஏமாத்துறேனா? முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா, மொத்தத்துல உங்க 2 பேரையுமே அவன் ஏமாத்திட்டான். என்னது வர வர பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிற? டேய், இது எங்க விவகாரம், நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அட என்னம்மா, அவன் உன் புடவைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறான், உங்க விவகாரன்றிய? அட நீ வார்த்தை, அவன் தீர்த்தனமா காஜ தோத்துட்டு எனக்கு ஒரு புடவை எடுத்தாண்டானா, அது என்னடான்னு கேட்டா குமரிய கட்டுற புடவையா இருக்கு. யாரா அவன் சுத்த கேடப்பயலா இருக்கான்? ஜவுளி கடைக்காரகிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பான், வாங்கி கொண்டாந்து கொடு. இந்தா, இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை. அரச வட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடிச்ச 2 பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு.
நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி, பத்திரிகையில உங்க தாத்தா பேர் போட்டிருக்கான்னு பாரு. தாத்தா பேர் என்ன? ஏவன் அவள ஆரம்பிக்கும். ஏவனா? எலியா? டேய், என் புருஷ விஷயத்துல கிண்டல் பண்ண நான் பெண்ணானவளா இருப்பேன். நான் ஒரு பாட்டு பாடுறேன், புரிஞ்சுக்கோ. நீ பாடி அது எனக்கு புரிஞ்சு பேர் போட்ட மாதிரிதான். கூத்து பார்க்க அவருவனா தன்னானே நானே கொடிசன கூட வரும் தில்லே அத்து பார்க்க அவருவனா தன்னானே நானே அகதமும் கொடை பிடிக்கும் தில்லே திருப்பதியில நிப்பாம்பாரே தன்னானே நானே அஞ்சோட 2 சேர்ந்த அவர் பேருதானே அஞ்சோட 2 சேர்ந்த அவர் பேருதானே. மலையழா? பாவி மனுஷா, பேசாம வண்டி மாடு ஓட்டிட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டு போட்டு ரெக்கார்டு ஓடுதா ஓடலையான்னு தெரியாம மண்டைய போட்டு ஆட்டிட்டு இருக்க. எல்லாம் தலையெழுத்தியா. ஓ, ரெக்கார்டு நின்னு போச்சோ? வணக்கங்க. இந்த ஊர்ல விஸ்வநாத வாத்தியார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு தெரியுங்களா? உட்காரு. அடியே தகவலா, யார் ஒருத்தர் பாரு. யாரு? ஓ தம்பிடி. அவன் சேர்த்துதான் 6 மாசம் ஆச்சு. அவனேதான். மச்சான் எப்படி இருக்கிற? இந்த மனுஷனுக்கு காதுதான் கெட்டு போச்சு, வர வர புத்தியும் கெட்டு போச்சா. என்னங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க அந்த விஸ்வநாத வாத்தியார் வீடு. நான் இந்த ஊருக்கு புதுசுங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் இந்த மனுஷங்கிட்டே கேளுங்க. இந்த கத்துறேன் கேட்கவே மாட்டேங்குது. இடி விழுந்தாலே தடி விழுந்தான்னு கேட்பாரு. இரவிலே எப்படியோ. அது இல்லங்க, எங்க அத்தை ஒரு தடவை இவர் காதுல அழுக்கு இருக்குன்னு கம்பியை விட்டு எடுத்தாங்களாம். அதுல இருந்து இப்படித்தான். அதான் கம்பியை வெளியே எடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஒரு கால விட்டு இன்னொரு கால எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் எப்படிதாங்க புரிய வைக்கிறது? கத்தி குறவலை கெடுத்துக்கிறத விட ஜாட மடைய பேசுங்க, புரியும். என்ன வா. ஐயா, நீ ஊமையா? அட, நான் என்னமோ எனக்கு தான் காது கேட்கலையோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இருந்தா ஆண்டவனை இந்த வயசுலயே சோதிக்க கூடாதுப்பா. சரியான ஆளு. நீ என்கிட்ட கையை காலாட்டி பேசுறத விட அதோ அதுகிட்ட போய் பேசு. உன் பாஸ் அதுக்கு தான் புரியும். ரொம்ப நன்றிங்க. என்ன பயந்தீங்களா? அவன் ஒரு பைத்தியக்காரன் என்ன ஊமன்ட்டான். நீங்க அதை நம்பி என்கிட்ட ஜாரமாடா பேசிட்டு வரீங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. என் நடிப்பு விட உங்க நடிப்பு ரொம்ப டாப்புங்க. நிஜ ஊமை கெட்டுக்கு போங்க. வாத்தியார் வீடு நம்ம வீடுங்க. என்னங்க நீங்களும் எந்த வீட்டுக்குள்ள போறீங்க? என்னங்க நீங்க என்ன வாத்தியார் பண்ணா? ஏங்க ஐயா இல்லைங்க, நான் ஏதோ தெரியாம. என் பொண்ணோட குரல் இந்த பெட்டியில இருக்குன்னு பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்தேனே, அதை கெடுத்துட்டேடா பாவி. தம்பி, நீங்க சக்கரப்பட்டின்னு முதல்ல சொல்லக்கூடாதா? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நீங்க விட்டாடியில நான் இருக்கிறது சக்கரப்பட்டியா பாவக்காப்பட்டியான்னு எனக்கே மறந்து போச்சுங்க. எவ்வளவு நாள் வாத்தியார் வேலை இருக்கீங்க? நான் 35 வருஷமா. நல்லாவே தெரியுது. சரி, எப்படி? என்ன அடிங்க? ஐயோ, சரியா விசாரிக்காம அவசரப்பட்டுட்டேனே. ஆமா, என்ன சமாச்சாரம்? அப்பா ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா? ஆமாங்க, கல்யாணத்துக்கு பந்தல்காரர்ல இருந்து பெட்டர் மாஸ்கார வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க பொண்ணோட வர வேண்டியது, கெட்டி மேளம் கொட்ட வேண்டியது. தாலி கட்டினதும் பொண்ணை எங்க வீட்டுல விட்டு நீங்க மட்டும் போயிருங்க. தம்பி, என் பொண்ணு ஊமையான பிறகும் உங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு செய்யறாரா? காப்பி கிடைக்குங்களா? பாருங்க, எங்க பரம்பரையில இடிக்கும் போது ஒண்ணு புடைக்கும் போது ஒண்ணு பேச மாட்டாங்க. குத்தும் போது என்ன பேசுறோமோ அள்ளும் போதும் அதேதாங்க. பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சுட்டாருங்க. இதுல உங்க ஆளுங்க பேர் எதனா விட்டுருக்கா பார்த்து சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா கோமாளி மாதிரியா தெரியுது? அது மோரு, நீங்க காபின்னு நினைச்சு.
பித்தளை பாத்திரம் கிலோ என்ன விலைக்கு எடுக்கிறீங்க? பித்தளை பாத்திரம் எடுக்கிறது இல்ல. எடுக்க வேணாம், விலையை மட்டும் சொல்லுங்க போதும். இல்லையா? கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? 8 ரூபாய்க்கா? திருட்டு பொருளா? என்ன கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க? பொருள் எங்க இருக்கு? எத்தனை கிலோ தேரும்? 2.5 கிலோ இருக்கு. 1.5 காசு கொடு போதும். 1.5 கிலோக்கா? ஜாக்கிரதை கைட்டிக்க. அரையலாம்.